ஹாய் ஆல். இன்னைக்கு நான் ஒரு ஆப் பில்ட் பண்ணியிருக்கேன். ஜர்னலிங் ஆப்பு, செல்ஃப் ஜர்னலிங் ஆப்பு. ஸோ இது ஒரு பேட் ஃபைலும் கிரியேட் பண்ணியிருக்கேன் ஃப்ரம் டெஸ்க்டாப் டைரக்டாக ரன் பண்ணுறதுக்காக. ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன் இந்த ஆப்பை பற்றி, இதோட ஐடியா எங்கேருந்து கிடச்சிதுன்னு சொல்லி. ஸோ இது ஒரு பர்சனல் டெய்லி ஜர்னலிங் ஆப்பு. இதில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா ரேக் கான்செப்ட்டு, அதுக்கப்புறம் சேட் பாட் ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் அந்த டேட்டா ரிட்ரீவல் அதுக்கப்புறம் எல்லாமே வந்துடும். ஸோ இது பேசிக்கலாக என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம டெய்லி என்ன நடக்குதுன்றதை ஜேர்னலிங் பண்ணுறதுக்காக ஒரு ஐடியாவில் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த நம்ம டேட்டை மாற்றிக்கலாம், நேற்று பண்ணுறதுக்கும் இதெல்லாம். ஸோ டேட்டு நீங்கள் கொடுத்துட்டு இதில் மோடு இருக்குது, ரிஃப்ளெக்ட் ப்ரீஃப்லின்னு சொல்லி. ஸோ இந்த ஒவ்வொரு மோடுக்கும் ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ ரிஃப்ளெக்ட் ப்ரீஃப்லின்றது மார்னிங் ஃபஸ்ட்டு செஷனில் நம்ம என்ன எழுதணுமோ, என்ன பண்ண போகிறோமோ, அந்த பிளான் ஆஃப் ஆக்ஷன்லாம் எழுதுறதுக்காக இந்த செக்ஷன், இந்த மோடு. ஸோ நடுவில் டேவை பிளான் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம். நெக்ஸ்ட்டு இதில் ஒரு 3 ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். வாட் மெட் கெட் டன் டுடே எல்லாம். ஸோ ரேப் அப் எண்ட் ஆஃப் த டேயில் எழுதுறதுக்கு. ஸோ எண்ட் ஆஃப் த டேயில் ஒரு 5 கொஸ்டின் இருக்கும். வாட் டிட் யூ லேர்ன் டுடே, அந்த மாதிரி. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே இதை எழுதி வச்சுருக்கேன். இது குயிக்காக எழுதிடலாம். வாட் டிட் ஐ லேர்ன் டுடேன்றதுக்காக ஆன்சர்ஸ் இங்கே இருக்குது. ஸோ நம்ம டேரெக்டாக இங்கே எழுத போகிறோம், நெக்ஸ்ட்டு சப்மிட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நம்ம என்ன ஆன்சர் சப்மிட் பண்ணோன்றது இங்கே வந்துடும். இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர் சப்மிட் பண்ணோன்னு சொல்லி. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்டர் பண்ணுற எல்லாமே ஒரு சிஎஸ்வி ஃபைலாக லோக்கலில் சேவ் ஆகிடும். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த செஷன் என்ன ஆகும்னா, அந்த சிஎஸ்வி ஃபைல் அப்படியே ஒரு வெக்டார் டிபியாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அது என்ன யூஸ்னா, அந்த வெக்டார் டிபியாக கன்வெர்ட் ஆனதுனால நம்ம நாளைக்கு அந்த வெக்டார் டிபி யூஸ் பண்ணி சர்ச் பண்ணிக்கலாம். அப்படியே எல்எல்எம் யூஸ் பண்ணி நம்ம ஆன்சர்ஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி, அதை ரிலேட்டடாக ஏதாவது ஆன்சர்ஸ் வேணும்னா நம்ம எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆன்சர்ஸை சப்மிட் பண்ணிடுறேன். ஸோ ஒன்ஸ் இதை எல்லா கொஸ்டினும் முடித்தோடனே நம்மளுக்கு எம்பர்டிங் க்ரியேட் ஆகிட்டு இதாகிடும். அதுவும் இல்லாமல் இங்கே ரீபில்ட் வெக்டார் டிபி ஃப்ரம் சிஎஸ்பின்னு அதை கிளிக் பண்ணும்போது ஆல்ரெடி சிஎஸ்பியில் என்னென்ன என்ட்ரி பண்ணியிருக்கோன்ற கவுண்ட்டு, எத்தனை நாளைக்கு என்ட்ரி பண்ணியிருக்கோம், அதெல்லாம் இங்கே டிஸ்பிளே ஆகும். ரீசெண்ட் என்ட்ரி. இந்த சிஎஸ்பியை நீங்கள் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். டேரெக்டாக இங்கே கொடுத்தீங்கன்னா இந்த டவுன்லோட் பட்டனில் டவுன்லோட் ஜேர்னல்ஸ் இருக்குது. ஸோ சும்மா இங்கே டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இந்த சிஎஸ்பி எப்படி இருக்கும்னு சொல்லி. ஸோ இதில் பேசிக்கலாக டேட்டு, டைமு, மோடு, எந்த மோடில் எழுதுகிறோம், அப்புறம் கொஸ்டின்னு, அதுக்கான ஆன்சரு, அதுக்கான ஒரு யூனிக் ஐடி இருக்கும். இது இண்டெக்ஸிங்காக சர்ச் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் டெய்லி என்டர் பண்ணுறது எல்லாமே இங்கே டேட்டா பேஸில் இருக்கும். இதில் இந்த சிஎஸ்பிலையும் இருக்கும். ப்ளஸ் எண்ட் ஆஃப் த டே அது ஒரு வெக்டார் டிபியாகவும் கன்வெர்ட் ஆகிருக்கும். ஸோ ஒரு கோடில் இந்த ரீட்மி ஃபைல் கொடுத்துருக்கேன். நான் இது ஜிட்ஹப்பில் அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ இதில் ஒரு ரீட்மி ஃபைலும் இருக்கும். ப்ளஸ் இதில் ஹவு டுன்னு ஒரு ஃபைல் வச்சுருக்கேன். இதில் நான் என்ன ப்ராம்ப்ட் கொடுத்தேன் இனிஷியலாக, என்ன ஃபைல் வந்துச்சு, அந்த ஃபைலை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான இஷ்யூஸ் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான எல்லா ப்ராம்ப்ட்டு, அப்புறம் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கான ப்ராம்ப்ட்டு. அதுக்கப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா இதில் ரிட்ரைவல் செயின் யூஸ் பண்ணலை. ரிட்ரைவ் கியூஏன்னு சொல்லி ஒன்று கற்றுக்கிட்டோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக வெக்டார் டிபி சர்ச் இண்டெக்ஸஸ் பேஸ் பண்ணி, அந்த டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி டைரெக்டாக சர்ச் எடுக்குது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லேர்னிங் இன்னைக்கு. ஸோ ஏன் அதை சூஸ் பண்ணியிருக்கு ப்ரோக்ராம் கிளாடுன்றத எக்ஸாம்பிளும் இங்கே கொடுத்துருக்கு. ஸோ நம்ம ஸ்ட்ரக்சர்டு வே ஆஃப் டேட்டா யூஸ் பண்ணுறோம் ஆஸ் அ சிஎஸ்வி. ஸோ அந்த ஸ்ட்ரக்சர்டு வே ஆஃப் டேட்டாவுக்கு மேபி இந்த ரிட்ரைவல் கியூஏ எப்படி யூஸ் பண்ணலான்னு கூட அந்த எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்கு. பட் அதை விட இது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் கொடுத்துருக்கு பாருங்கள். இது போனீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். ஸோ இந்த கரண்ட் அப்ரோச் டைரக்ட் 5 hours சர்ச் பண்ணுறது தான் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இதில் இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸும் இருக்குது. ஸோ இதை நீங்கள் கோ த்ரூ பண்ணலாம். இப்போ குயிக்காக நம்ம இப்போ என்டர் பண்ணியிருக்கோம். இப்போ ஆஸ்க் மோடுன்னு ஒன்று இருக்குது இல்லையா, அந்த ஆஸ்க் மோடுக்கு போயிட்டு நம்ம இப்போது இவ்வளோ நாள் என்னென்ன டேட்டா பேஸில் இருக்கோ அதை பேஸ் பண்ணி எந்த கொஸ்டின்ஸ் வேணால் கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வாட் இஸ் மை
பிளான் ஆஃப் ஆக்ஷன் டுமாரோ அப்படின்னு கேட்குறேன். நாளைக்கு எனக்கு என்ன பிளான் ஆஃப் ஆக்ஷன் நான் போட்டிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ இப்போ தான் அந்த எல்எல்எம்ஐ ஹிட் பண்ணுது. ரேக் பேஸ் பண்ணி ஹிட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஆன்சர் வருதுங்க. ஸோ நான் இதுக்கு முன்னாடி ட்ராவல் பண்ணணும், சென்னைக்கு ட்ராவல் பண்ணணும், அதுக்கு பிளான் பண்ணணும்னு போட்டிருந்தேன். ஸோ நிறைய பிளான் ஆஃப் ஆக்ஷன்ஸ் போட்டிருந்தேன். ஸோ நான் டேட் மேபி மென்ஷன் பண்ணாததுனால எல்லாமே கொண்டு வந்து காமிக்குது. மேபி இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதா அதுக்கு தெரியாது. அதனால் டுமாரோ என்னென்ன பிளான் ஆஃப் ஆக்ஷன் இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தோம் எல்லாமே கொண்டு வந்து காமிக்குது. ஸோ மேபி இங்கே நம்ம ரிஃபைன்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ராம்ப்டிங்கில். ஸோ இங்கேருந்து டேட் வாங்கி இந்த டேட்டை பேஸ் பண்ணி நம்ம ஆன்சர்ஸை கொண்டு வரலாம். மேபி இந்த டேட்ஸையும் நம்ம இங்கே கொடுத்தோன்னா ப்ரிசைஸாக ஆன்சர் வரலாம். ஸோ இந்த மாதிரி ரிஃபைன்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஒரு சின்ன இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஐ வில் ஷேர் திஸ் கோடு இன் த ஜெட். எனி கொஸ்டின்ஸ் இருந்தாலும் நீங்கள் நம்மக்கிட்ட கால் பண்ணி கேட்கலாம். தேங்க்யூ.